ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எகைன் ஒரு லைஃப் டைம் ஐ 24,000 எபோ க்ளோசிங் வச்சிருக்கு. ஒரு 3 to 4 டேஸ் பிஃபோரே நம்ம லேர்னிங் குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து 23,800 எபோ வரப்போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் செல்லிங்ல பேரிஸ் வியூல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் ஒரு 5 டேஸ் பிஃபோர். அது ஒரு 2000 to 1800 ப்ராஃபிட் வரும்போது எக்ஸிட் பண்ணிட்டோம். அப்பவே கிளியரா தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து அப்சைட்ல நல்லா ரேலி கொடுக்க போகுதுன்னு நம்ம லேர்னிங் குரூப் மெம்பருக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 24,000 எபோ க்ளோசிங் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் வந்து கிளியராக வந்து வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலில் கிளியராக பிரேக் அவுட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்சைடில் இன்னும் ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடி செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி. சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஆல் டைம் மேல இருக்குது. ஆல் டைம் மேல இருக்கும்போது நிறைய ட்ராப் நடக்கும், நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். மார்க்கெட் ஆல் டைம் மேல இருக்கும்போது கரெக்டாக மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அழகாக ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ட்ராப்பிங் நிறைய நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து நம்ம எவ்ரிடே மார்னிங் வந்து நம்ம நிஃப்டி லெவல்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம். இந்த சேனல் பேட்டர்னில் தான் இருக்குங்கிறது நம்ம மார்னிங்கே அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டில் என்ன நடந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கை ஃப்ளாட்டாக கிடையாது, எஸ்டர்டேவோட ஐயில் ஓப்பன் பண்ணாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்தோடனே நல்ல ஒரு ரேலிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10:30க்கு இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு நல்ல ஹெவி செல்லிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்பாட் வந்து இந்த அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகக்கூடாது. இப்படி வந்துருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் வருது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே க்ளோசிங் வந்துட்டாவே மார்க்கெட் கால் ஆப்ஷன் சைடில் டேர்ன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:30லேருந்து ஒரு 12:15 டு ஒரு 2:30 வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடில் ஸ்பைக் வர மாதிரியே எல்லா ப்ரீமியமும் அப்பப்போ சும்மா ஒரு 10 to 15 பாயிண்ட் ஸ்பைக் வச்சு இந்த இடத்துல நல்ல டிகே பண்ணாங்க. டிகே பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா ஜோனை சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. ஒன்ஸ் பிரேக் பண்ணும்போது புட் ஆப்ஷன் ப்ரீமியம் நல்ல ஒரு ஸ்பைக் வந்திருக்கும். இந்த ஸ்பைக்கு தான் வருது, அவன் புட் சைடில் தான் போகுதுன்னு யாராச்சும் இங்கே 2:30க்கு என்ட்ரி ஆயிருந்தாங்கன்னா அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் சைடில் ஒரு நல்ல ரேலி அவுட் ஆஃப் த மணி ப்ரீமியமே ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துச்சு. மார்க்கெட்டில் அப்சைடில் இருக்கும்போது ப்ராப்பர் சப்போர்ட் ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ட்ரியிலேருந்து ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்துச்சுன்னா புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறது தான் நல்லது. எடுத்து ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் டிகே ஆகும். செகண்ட் ப்ரைஸ் வந்து அவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது லாஸஸ் ஹெவியாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டா டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,658 crores பை பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்லேயே செகண்ட் அக்ரெசிவ் பையிங் 27th இன்னைக்கு தான். டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,605 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,000ல் ஸ்டாடல் இருக்குது. பட் ஆனால் கால் ரைட்டோட புட் ரைட் ஹெவியாக இருக்குது. நாளைக்கு நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு இன்கேஸ் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக மார்க்கெட் அப்சைடில் எகைன் ரேலி ஆச்சு அப்படின்னா அப்சைடில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. 24,120 ஆர் 24,160 ரிஜெக்ட் ஆகிட்டு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து எகைன் ஃபாலோ ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு மினிமம் எஸ்எல் அப்சைடில் வச்சுட்டு 24,000 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், 24,950 செகண்ட் டார்கெட் ஆகும். இங்கே நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். அப்சைடில் ரிஜெக்ஷன் வரணும், ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்தால் என்ட்ரி எடுக்கலாம். செகண்ட் கைண்ட் ஆஃப் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே லோ டு இன்ட்ராடே டாப் ஃபிப்னாசி ட்ராப் பண்ணிங்கன்னா 0.5 லெவல் அண்ட் 0.6198 லெவல் வந்து 950 900 இருக்குது. மார்க்கெட் இன்கேஸ் கேப் டவுன்லையோ இல்லை மினிமம் ஃப்ளாட்டோ ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக பிரேக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதுன்னா மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது. உடனே பிரேக் பண்ணோன்னே புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணி இந்த இடத்துல 950க்கு மேலே ஆர் 960க்கு மேலே ரிஜெக்ட் ஆகிட்டு எகைன் ஃபால் ஆச்சு அப்படின்னா இங்கே புட் ஆப்ஷன் சைடில் ப்ரீவியஸ் எஸ்டர்டேவோட ஐ வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம்.
மேலே ஒரு புட் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோசிங் இதுக்கு மேலே வரவே கூடாது. க்ளோசிங் வராமல் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். தேர்ட் சினாரியோ, இன்கேஸ் அதே சினாரியோ இந்த 0.5 லெவல் ஆர் 0.6 லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் எனி கைண்ட் ஆஃப் சினாரியோ பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு அழகாக 24,020 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் இந்த ஹை வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. திருப்பியும் 900 to 980 சப்போர்ட்டாக இருக்கிறது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் 23,880 பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்டைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 22,800 வரைக்கும் இந்த ஸ்விங் லோ வரைக்கும் அழகாக வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், ஒரு மொமெண்டம் ட்ரேடாக எடுக்கலாம். ரொம்ப 23,950 அண்ட் 20,950 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது கால் ஆப்ஷன் சைடில் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், புட் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு புட் எடுத்திங்கன்னா ட்ராப் பண்ணி கால் ஆப்ஷன் சைடு போயிடும். கால் ஆப்ஷன் சைடு போகுதுன்னு எடுத்திங்கன்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் இங்கே இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு டவுன் சைடில் வரும். வெயிட் பண்ணி இந்த ஜோனில் ஃபோக்கஸ் பண்ணி எனி கைண்ட் ஆஃப் சினாரியோ ஐடென்டிஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் விடுங்க. டோட்டலாக நான் 4 டைப் சினாரியோ சொல்லியிருக்கேன். அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட், டவுன் சைடில் பிரேக் டவுன் பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், 0.5 லெவல் டு 0.6 லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு ட்ரேட். இது இல்லாமல் ஏதாச்சும் ட்ரேட் ஐடென்டிஃபை ஆச்சுன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். செகண்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நமக்கு 2 டேஸாக சொல்லிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு கூட நம்ம குரூப்பில் வந்து ஈவினிங் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த பேட்டர்னில் இருக்கு. எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன். 53,000 எபோ பிரேக் அவுட் ஆர் 50 to 660 கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக 50 to 700 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக அது 30 to 30 பாயிண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அப்சைட்லேருந்து ஃபாலோயிங் விச் பேட்டர்னில் செல் ஆன் ப்ரைஸில் இருக்குது. 53,000 சைக்காலஜி நம்பர், ரவுண்ட் நம்பர். மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி 53,000 போயிட்டு திருப்பி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் எகைன் ஐ பிரேக் ஆகணும். இந்த மாதிரி ஐயை பிரேக் ஆகணும். ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதோட ஐயை பிரேக் ஆகும்போது எடுத்திங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். 100 ஃபஸ்ட் டார்கெட், 200 செகண்ட் டார்கெட்டாக கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். மல்டிபிள் சப்போர்ட் ஃபோர்த்து ஸ்விங்கில் பிரேக் ஆச்சுன்னா உடனே பிரேக் ஆகும்போதே புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண வரும். இது எந்த லெவல் வரைக்கும் வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நடக்குது. இப்போ இந்த லெவல் வந்தால் திருப்பி இந்த லெவல் வரைக்கும் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண முடியாமல் எகைன் பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட் டார்கெட்டாக 23,000, 52,400 ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இன்பேலன்ஸ் மூவ் 52,380 கீழே எப்பயாச்சும் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு இங்கே ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இங்கே ரிஜெக்ஷன் எகைன் இங்கே வரும். உடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணிவிட்டு எகைன் ஐ கிரியேட் பண்ணும்போது எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் ட்ரேட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிள். பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு, பிரேக் அவுட் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் ட்ரேட். இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். லெவல்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்னிங் டெலிகிராம் சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். சேம் நிஃப்டி மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே பேட்டர்னில் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பெரி. சென்செக்ஸோட அட் த மணியோட ப்ரீமியமை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 320, 250 இருக்குது. 500, 570 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. 2 சினாரியோ நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்பர் லெவலில் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு சைடில் நல்ல ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 79,000ல் 4.67 லேக்ஸ் இருக்குது. 79,200ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 லேக்ஸ் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 79,500ல் இருக்குது. இன்றைக்கி ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 79,400 வரைக்கும் டச் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியில் சொன்ன கான்செப்ட் தான் சென்செக்ஸில் 73,400 வரைக்கும் தான் இன்றைக்கி இன்ட்ராடேயோட ஹை. இன்கேஸ் சென்செக்ஸ் வந்து இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 76,600 வர வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் டவுனோ ஓப்பன் ஆச்சுன்னா மார்னிங் இமீடியட்டாக போச்சு அப்படின்னா அதனால தான் நிஃப்டியில் போகும்போது நான் சொன்னேன் கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்காதீங்க. இமீடியட்டாக இங்கே போய் சென்செக்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் 72,200 ஃபைனலாக 79,000 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட். இது ஃபஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். இந்த மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 79,820 79,000 இந்த 200 பாயிண்ட்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் விழுந்தோடனே இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் இன்னைக்கு பிரேக் டவுன் ஆகி சப்ஸ்டெயின் ஆன லெவல் இருக்குது. இந்த லெவலில் இருக்குது. இந்த லெவல் எகைன் சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஐ பிரேக் ஆகும்போது கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா எகைன் 79,200 79,400 அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 79. இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது கால் ஆப்ஷன், ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன், இன்பிட்வீனில் ஜஸ்ட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸில் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் டிகே ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் 78,820 கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 78,600 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.